கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் புனித அந்தோணியார் கோவில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆயத்தமாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், கச்சத்தீவு அந்தோணியார் கோவிலுக்கு மீனவர்கள் புறப்பட்டு விட்டார்களா? இப்போ அவங்களோட யாரெல்லாம் கச்சத்தீவு போறாங்க? சிவரஞ்சனி நம்ம பார்க்குற பகுதிங்கிறது ராமேஸ்வரம் துறைமுக பகுதி. இங்கிருந்து தான் 3 படகுகளில், அதாவது இங்கே ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இங்கிருந்து கச்சத்தீவு செல்வதற்காக. அதாவது வேர்க்காடு பங்கு தந்தை திரு சகாயராஜ் தலைமையில் இங்கிருந்து 100 பேர், அதாவது 85 மீனவர்கள் மற்றும் 15 பேர் பங்கு தந்தை சார்ந்த, அதாவது கோவில் பூஜைகள் சார்ந்த, வழிபாடுகள் சார்ந்த நபர்கள் என மொத்தமாக 100 பேர் இங்கிருந்து புறப்படுகிறார்கள். இவர்கள் இங்கிருந்து சுமார் 1.5 மணி நேரம் பயணத்தில் அந்த கச்சத்தீவு என்ற அந்த பகுதிக்கு செல்வார்கள். பிறகு அங்கு நடைபெறக்கூடிய அந்த ஆலய திறப்பு விழா, அந்தோணியார் ஆலயத்தின் புதிய கோயிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்வார்கள். அந்த கோவில் பூஜையானது காலை 11 மணிக்கு தொடங்கும் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆயத்த ஏற்பாடுகளாக, அதாவது அவர்களுக்கான முழு சோதனைகள், அதாவது ஒவ்வொரு கட்ட சோதனைகள் முடிந்து, காவல்துறை சோதனை மற்றும் உளவுத்துறை சோதனைகள் முடிந்து ஒவ்வொருவரும் விதிகளின்படி, அதாவது மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது இந்த இடத்தில் பார்வையிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் முழு விதிகளின்படி அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது படகுகளில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் இங்கிருந்து கச்சத்தீவை நோக்கி பயணம் புறப்படுவார்கள். சிவரஞ்சனி, நாகராஜன், நீங்க 85 மீனவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த 85 மீனவர்கள் எந்தெந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்? இந்த ஆலய திறப்பு விழாவின் சிறப்பம்சம் என்னன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக மணிவாரம் நம்ம பார்க்கலாம். அதாவது குறிப்பிட்டு சொல்லப்படும் என்றால், இங்கு இருக்க ராமேஸ்வரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தால் இந்த மீனவர்கள் இங்கிருந்து கிளம்பி புறப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த 85 மீனவர்கள் என்பது முதற்கட்டமாக 20 பேர் தான் முதலில் அனுமதித்திருந்தார்கள். பின்னர் தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டதன் இணங்க மத்திய அரசு அதுக்கு அடுத்ததாக ஒப்புதல் அளித்ததன் பேரில் அதிகமான நபர்கள் தற்பொழுது மீனவர்கள் இங்கிருந்து புறப்படுகிறார்கள். இங்கே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தால் இந்த மீனவர்கள் இங்கிருந்து அந்த கோவில் பூஜைக்கு செல்கிறார்கள். கோவில் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காலை இங்கிருந்து இவர்கள் கிளம்பி சென்றால் காலை 11 மணிக்கு அங்கு பூஜை நடக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது முதலில் ஆலய அர்ச்சிப்பு பூஜையும், அதற்கு பிறகு ஆலயம் திறந்த பிறகு சுமார் 1.5 மணி நேரமாக, அதாவது 11 மணிக்கு ஆலயம் திறந்த பிறகு சுமார் அதை தொடர்ந்து 1.5 மணி நேரத்திற்கு அந்த பூஜைகள், சிறப்பு பூஜைகள், அதாவது திருப்பலி எனப்படும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 1 மணி அளவில் அந்த பூஜைகள் முடிவடைந்து பின்னர் அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் மீண்டும் திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணிமாறன், தற்பொழுது நம்மோடு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். அவரிடம் கொடுத்து இது கூட கேட்கலாம். சார் வணக்கம். சார் இங்கிருந்து இங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தான் தற்பொழுது அந்த மீனவர்களும் அதே போல கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர்களும் 3 படகுகள் ஏறி வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. அதாவது காலை 11 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பித்து 1 மணி வரை நடைபெறும். 1 மணிக்கு முடிவடைந்த பிறகு அவர்கள் மீண்டும் திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணிமாறன், புதுப்பிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட இருக்கும் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய விழாவில் கலந்து கொள்வதற்காக வேக்காடு பங்கு தந்தை சகாயராஜ் தலைமையில் மீனவர்கள் புறப்பட்டு செல்ல இருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகராஜ்.